என்னால இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கெஸ்ட் மாரி வீட்டுக்கு வருவாங்க. ஒரு கெஸ்ட் மாரி படுத்து தூங்குவாங்க. அப்படியே ஒரு கெஸ்ட் மாரி அ கெஸ்ட் கூட வீட்ல வர பெட்ஷீட் எல்லாம் கூட மடிச்சு வைப்பாங்க. அவங்க அங்க ஏதாவது வேலைலாம் ஏதாவது எடுத்து செய்வாங்க. ஒரு கிளாஸ் தூக்கி வைப்பாங்க. ஆனா பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பிள்ளைங்க அப்படியே கெஸ்ட் மாரி அப்படியே வந்துட்டு இன்னும் ஒரு அப்படியே படுத்து தூங்கிட்டு, அவங்க வேலைய மட்டும் முடிச்சுட்டு, குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. வீட்ல ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. வீட்ல அம்மா, அப்பா தண்ணி புடிச்சிட்டு இருப்பாங்க கஷ்டப்பட்டு. அம்மா, அப்பா கடைக்கு போயிட்டு வருவாங்க. நீங்க கடைக்கு போயிட்டு நான் கடைக்கு போயிட்டு வரட்டாமான்னு கேட்கலாம் நீங்க. நீங்க வந்து வேற வேலையில அம்மா, அப்பா கூட கூட துணைக்கு போலாம் அட்லீஸ்ட். அவங்க தனியா போறாங்கனாக்கா, நீங்க அவங்க கூட துணைக்கு போலாம். ஸோ டேக் யூர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுடைய ஒரு வீட்ல ஒரு பொறுப்புள்ளவங்களா இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன செய்ய முடியும்? சப்போஸ் உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, ரிலேட்டிவ்ஸ் வராங்க. அப்படியே நீங்களும் உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க. அம்மா மட்டும் ஓடி ஓடி போயிட்டு அப்பாவும், அம்மாவும் பார்த்தீங்கன்னா, ஓடி ஓடி போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது நல்லதே கிடையாது கண்டிப்பா. நீங்களும் போயிட்டு எதையாவது செய்யலாம்.